ஜெயலலிதாவுக்கும் இப்படி தான் உருவாக்குனாங்க. எம்ஜிஆருக்கு பண்ண கூத்து கொஞ்சமா? எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றுவாழ் பண்ண படம் வரும்போது இது நெகட்டிவாக கொடுத்துறதுக்கு கருணாநிதி ரெடி பண்ணார். அவர் பேசின பேரும் அரசியல் விட்டு ஓடியில் இவங்க ஒரு குடும்ப சொத்து மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன். இவங்க குடும்பத்தில் ஓங்கோல்லேருந்து வந்தவங்க, இவங்க சுத்த தமிழர்கள் இல்லை. இவன் என்ன நினைக்கிறான், தமிழ்நாடு நம்ம குடும்ப சொத்துன்னு நினைக்கிறான். வேற எவனும் ஆட்சிக்கு வரக்கூடாது. எம்ஜிஆரை படுத்தின பாடு அவருக்கு தான் தெரியும். எலெக்ஷனில் நிற்கும்போது எவன் அவன் பணம் கொடுப்பாரோ அவருக்கு நன்கொடை, அவரெல்லாம் கருணாநிதி கூப்பிட்டு மிரட்டினார். 1980 பணம் கொடுக்குறவனை பூரா மிரட்டின உடனே சத்யா ஸ்டூடியோவை அடமானம் வச்சு தான் எலெக்ஷனில் நின்னார். நல்ல வேலை ஜெயிச்சார். ஜெயலலிதா வந்தாங்கல்ல, ஜெயலலிதாவும் சசிகலாவும் காரில் போகும்போது லாரியை வச்சு ஏற்றுனாங்க. பாண்டிச்சேரிக்கிட்ட ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் ஜெயலலிதா தப்புனது பெரிய இதில் தப்புனாங்க. எதுக்கு? அரசியலுக்கு வராத மூடி. அதுதான் ஜெயலலிதா அதை மீறி எம்எல்ஏ ஆனாங்க. சட்டசபையில் சேலையை பிடிச்சி கழிச்சான், ஜாக்கெட்டெல்லாம் பிடிச்சி கிழிச்சான். ஏன்னா நீ அரசியலை விட்டு ஓடிடுன்னு. அப்போ இவர்கள் பாட்டன் சொத்தா இல்லை அவங்க அப்பா சொத்தா அந்த தமிழ்நாடு? வரவனெல்லாம் பயமுறுத்திட்டு இவங்களே ஆட்சிக்கு வரணும். நீ ஆட்சிக்கு வா, நல்லது செய்ய. வந்து ஊழல் பண்ணுறா, அராஜகம் பண்ணுறா, அநியாயம் பண்ணுறா. அப்போ இது என்ன சர்வாதிகார நாடா? ஜனநாயக நாடு இல்லையா? அப்போ இப்படியெல்லாம் பண்ணி இப்போ இந்த விஜயை இது பயமுறுத்தி வரட்டணுங்கிறதுக்காகத்தான் அவங்க இவ்வளவும் பண்ணது. இவர்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? நீ ஒரு ஆள் தான் வரணுமா? கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் திரண்டு இவர்களை தமிழ்நாட்டை விட்டு விரட்டணுங்க.